ஒரு காலத்தில் உங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள் இன்று உங்களுக்காக ஒரு ஓரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சென்று பார்க்க உங்களுக்கு நேரமில்லை. உங்கள் குழந்தை பருவத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களின் ஒரு சிறு மகிழ்ச்சிக்காக தங்களின் ஆசைகள் அனைத்தையும் புதைத்துக் கொண்டவர்கள் அவர்கள். அன்று நீங்கள் கீழே விழுந்தால் போதும் பதறிப்போய் ஓடி வந்து உங்களை அள்ளிக்கொண்ட அந்த கைகளை நினைத்துப் பாருங்கள். உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களின் தூக்கத்தையும் நிம்மதியையும் தங்களின் சொந்த விருப்பங்களையும் முழுமையாக அழித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு நேரம் ஒதுக்க சொன்னால், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நேரமில்லை என்று நாம் மிக சுலபமாக கடந்து சென்று விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்று பாருங்கள். பல தசாப்தங்களாக அவர்கள் உங்களுக்கு வழங்கிய முழு நேர அன்பு எங்கே? இன்று அவர்களுக்காக நீங்கள் திருப்பித் தரும் அந்த சிறு நேரத்துளி எங்கே? முதுமையின் மிக பெரிய வலி உடலால் வரும் சோர்வு அல்ல. ஒரு காலத்தில் யாருக்கு உலகமால எகங்கார்களோ அதே பிள்ளைகளுக்கு இன்று ஒரு சுமையாக அல்லது ஒரு பொருட்டாகவே இல்லாமல் போவதுதான். வாழ்க்கையின் அனைத்து கடமைகளையும் முடித்துவிட்டு இனி நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கும் காலம் அவர்களுக்கு வருகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை நல்ல நிலையில் அமர வைத்த பிறகு அவர்கள் பெறுவது வெறும் தனிமையை மட்டுமே. அன்று நீங்கள் விழுந்தபோது ஓடி வந்தவர்கள் இன்று அவர்கள் தளர்ந்து கீழே விழுந்தால் கூட அவர்களை தூக்கிவிட அங்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு ஒரு பெரும் போராட்டம். யாரிடமாவது மனது விட்டு பேச வேண்டும் என்று தோன்றும். ஆனால் பேச யாரும் இருக்க மாட்டார்கள். தூக்கம் வராத கண்களோடு அந்த பெரிய வீட்டின் அமைதியை பார்த்து அவர்கள் மனமுடையும். பிறந்த நாள், ஆண்டு விழா அல்லது ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் மட்டும் அந்த வீடு மீண்டும் சிரிப்பொலியால் நிறையும். அனைவரும் வருவார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் விடிந்ததும் எல்லாரும் விடை பெற்று சென்றபின் மீண்டும் அதே அமைதி, மீண்டும் அதே தனிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். தன் பிள்ளைகளின் தற்காலிக வருகையை மட்டுமே எதிர்பார்த்து இந்த மௌனமான காத்திருப்பில் அவர்கள் கரைந்து போகிறார்கள். அவர்கள் உங்களிடம் பணத்தையோ பெரிய பரிசுகளையோ எதிர்பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தனிமையான இருளை விரட்ட நீங்கள் பேசும் ஒரு சிறு தொலைபேசி அழைப்பு போதும். அந்த 10 நிமிட பேச்சு அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதுக்குமான சந்தோஷத்தை தரும். உங்கள் குரலை கேட்கும் அந்த நொடியில் அவர்களின் நாள்பட்ட கவலைகள் அனைத்தும் காணாமல் போய் ஒரு ஆழமான நிம்மதி பிறக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறிய 10 நிமிட நேரத்தை கூட அவர்களுக்கு கொடுக்க மறுப்பது சூழ்நிலையால் அல்ல, அது உங்கள் அன்பின் அலட்சியமே. வயதான பெற்றோருக்கு உண்மையான செல்வம் என்பது அவர்களின் பிள்ளைகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்காக மனமுவந்து செலவிடும் அந்த சில நிமிடங்கள் மட்டுமே. நம்மை சுற்றி வாழும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களின் அன்றாட வாழ்வியலாக இந்த தனிமை மாறிப்போயிருக்கிறது. உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தவர்களை புறக்கணிக்க அது ஒருபோதும் காரணமாகாது. நாளை வருவேன், நாளை பேசுவேன் என்று தள்ளி போடாதீர்கள். இப்போதே, இன்றே உங்கள் அம்மா அப்பாவுடன் பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது நாளை பேசலாம் என்று நினைக்கும் அந்த நாள் அவர்களுக்கு நிரந்தரமாகவே வராமல் கூட போகலாம். நேரம் மட்டுமே உங்கள் பெற்றோர் உங்களிடம் கேட்பது. அவர்கள் இருக்கும்போதே அதை கொடுத்து விடுங்கள். அவர்கள் சென்றபின் அந்த நேரத்தை நீங்கள் எங்கு தேடினாலும் திரும்ப பெற முயல்வர். இந்த காணொளி உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மூவ் ஃபார்வர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.